இங்க இந்த பையனோட அப்பா ஒரு ஜூ நடத்திட்டு இருப்பாரு. அந்த ஜூல ரிச்சர்ட் பார்க்கர்னு ஒரு புலியுமே இருக்கும். அந்த புலி அவங்க அப்பா காட்டவே மாட்டாருன்றதால இந்த பையன் தனியா போய் அந்த புலியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறான். அடைச்சு வச்சிருக்க புலி இவனை பார்த்துட்டு நெருங்கி வந்துட்டே இருக்கு. கரெக்டா அவங்க அப்பா வந்து அந்த பையனை காப்பாத்திடுறாரு. அனிமல்ஸ் கூட எப்பவுமே ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியாதுன்னு பையனுக்கு காட்டணுன்றதால அவன் எங்க உட்காந்துட்டு புலியை கூப்பிட்டாரோ அதே இடத்துல ஒரு ஆடை கட்டி போட சொல்றாங்க. கட்டி போட்ட கொஞ்ச நேரத்திலே அந்த ஆடை அந்த புலி அடிச்சு இழுத்துட்டு போயிடுது. இது எல்லாத்தையுமே அந்த பையன் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த புலி எவ்வளவு ஆபத்தானதுன்றதை புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையனும் கொஞ்சம் வளர்ந்துதான் ஒரு பரதநாட்டிய கிளாஸ்க்கு போறான். அங்க ஆனந்தின்ற ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு ஆடுற அழகை பார்த்து இவனுக்கு அந்த பொண்ணு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. அந்த பொண்ணு கிட்ட பேசணுன்றதுக்காகவே அந்த பொண்ணு ஆடின பரதத்தை வச்சு நிறைய கேள்வி கேட்கறான். அந்த பொண்ணுமே அவனுக்கு பொறுமையா புரிய வைக்கிறா. அப்படியே ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சிடுறாங்க. காதலிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு இவனோட ஜோக்கு தான் கூட்டிட்டு போய் சுத்தி காட்டிட்டு இருக்கான். இப்பயே லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா இந்த ஜூல நமக்கு வருமானம் வரமாட்டேங்குதுன்றதால இதே ஜூவை வெளிநாட்டுல வச்சா நல்ல வருமானம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஷிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாரு. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோக்கு பயங்கர கஷ்டமாயிடுது. இப்ப அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லி புரிய வச்சு பிரிய மனசு இல்லாம எப்படியோ பிரிஞ்சு வந்துட்டான். இப்ப மிருகங்களை கூட்டிட்டு ஷிப் போயிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ பயங்கரமா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு எழுந்து வந்து பார்த்தா பயங்கரமா புயல் அடிக்குது. கப்பலுக்குள்ள தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. அந்த கப்பல்ல ஒரே ஒரு லைஃப் போட் இருக்கு. அதுல இவன் மட்டும் ஏறிடுறான். அப்பா அம்மா ஏறதுக்குள்ள ஒரு வரி குதிரை தாவனதால அந்த கயிறு அருந்து இப்ப இவன் மட்டும் தனியா தப்பிச்சிடுறான். அப்பா அம்மா அண்ணன் சொல்லிட்டு எல்லாருமே அதுல இறந்து போயிடுறாங்க. இவன் அன்னைக்கு நைட் அப்படியே ஒரு வழியா அந்த புயலையே கடந்துடுறான். இவன் கூட அந்த போட்ல ஒரே ஒரு வரி குதிரை மட்டும் இருக்கு. தூரத்துல இருந்து ஒரு சிம்பான்சியுமே அந்த போட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த போட்குள்ள இருந்து ஒரு ஹைனா வந்து அந்த வரி குதிரையை அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுது. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த சிம்பான்சியை அட்டாக் பண்றதுக்காக போகுது. இதை பாக்குற இவனும் வெற்று வெற்றுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கடைசியா அந்த சிம்பான்சியை கடிச்சு கொன்னுடுது. திடீர்னு பார்த்தா அந்த போட்குள்ள இருந்து இவங்க ஜூல வளர்த்த புலி ஹைனாவையுமே அடிச்சு சாப்பிடுது. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு பயங்கர பயமாயிடுது. இப்ப அந்த புலியும் நம்ம ஹீரோவை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. நல்ல வேலையா அந்த ஃப்ளோர் ரொம்ப வழுக்கிறதால அதால ஏறி வர முடியல.